நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். எசாயா 46:4 சத்தமாய் வாசியுங்கள். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. நான் உங்களை இதுவரை சுமந்தேன், இனிமேலும் சுமப்பேன். இதுவரை நடத்தினேன், இனி செய்வேன், நடத்துவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரை எங்களை சுமந்த ஆண்டவர், இதுவரை எங்களை நடத்தின ஆண்டவர், இதுவரை எங்களை பாதுகாத்த ஆண்டவர் இனியும் பாதுகாப்பார். ஆமென் சொல்ல முடியுமா? இந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்னும் இதே வசனத்தின் அங்கே ஆண்டவர் நம்மை சுமந்தார். அந்த அதிகாரத்தில் ஏசாயாவில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சுமப்பதாக, இனியும் சுமந்ததாக, இனியும் சுமப்பதாக சொன்னார். அதன் அடிப்படையிலே நம்ம தியானித்தோம். இன்றைய தினம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும், எந்த அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்த ஒவ்வொருவரும் என்று உலகத்திலே பிறந்தோமோ, என்று ஆண்டவரால் சொனிப்பிக்கப்பட்டது உலகத்தில் மனிதனாக வந்தோமோ, வயதுக்கு ஏற்றவாறு நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், இல்லை இப்படித்தான் என்றாலும் அப்படித்தான் என்றாலும் சுமைகளை சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சுமைகள் அது வெளியே தெரியாது. நம்ம சொல்கிற மாதிரி பெரிய மூட்டையாகவோ தெரியாது. நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய நினைவுகளிலே, நம்முடைய உள்ளத்தில் சுமைகளை சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த சுமைகளை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அந்த சுமைகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை இன்று நம்ம நன்றாய் ஒரு முடிவுக்கு சுமை சுமையாகவே இருக்கட்டும், நம்ம சுமக்கிற சுமை சுமையாகவே இருக்கட்டும், அவைகள் என்னை பாதிக்கிற சுமையாக இருக்கக்கூடாது, அது ஆசீர்வாதத்தின் சுமையாய் மாற வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. அவன் இந்த சுமைகள் என்ன செய்யக்கூடாது? என்னை அழுத்தி என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, என்னை வேதனையின் சுமையாக அல்ல, அவைகள் ஆசீர்வாதத்தின் சுமையாக சுமக்க வேண்டும். இங்கே 2 சுமை தான். ஒரு மனிதன் சுமக்க வேண்டிய சுமை 2 சுமை தான். என்ன பண்றா? அள்ளி தூவும் விதைகளை எப்படி சுமந்து கொண்டு போகிறா? கஷ்டத்தோட, கவலையோட. என்னமா போய் முடியுமோ, எப்படி நடக்குமோ, இது நாளைக்கு என்னமா போய் முடியுமோ, இதெல்லாம் நான் எப்படி நான் சால்வ் பண்ண போறேனோ சொல்லி அழுது கொண்டு அதை சுமைகளை தாங்க முடியாம போறா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த சுமையாகத்தான் இருக்கிறது. சுமையுடைய தன்மை மாறுகிறது, அது வேட்டுடைய தன்மை மாறுகிறது, பொருளுடைய தன்மை மாறுகிறது. அங்கே அறுத்த அரிகளை என்ன பண்றான்? சுமந்து கொண்டு ரிட்டர்ன் வரும்பொழுது சந்தோஷமாய் வருகிறார். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? இந்த அருமையான இந்த காலை வேளையில், இந்த அருமையான இந்த இனிய காலை பொழுதுல, ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க எந்த சுமையோடு வந்திருந்தாலும், அள்ளி தூவுற விதைய, இது கஷ்டத்தை, நஷ்டத்தை, கடன் பாரத்தை, கவலையை, வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்களை, இல்லை ஜபத்தில் இன்னும் நடக்காத காரியத்தை சுமைகளாக நீங்கள் தூக்கி கொண்டு வந்திருந்தாலும், அழுது கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் வந்திருந்தாலும், இந்த ஆலயம் நீ காலையில் கேட்ட வார்த்தையின்படியாக உங்களுடைய சுமைகள் அறுத்த அரிகளாய் மாற்றப்படுகிறது. அரிக்கட்டுகளாய், ஆசீர்வாதங்களாய், ஆண்டவருடைய வார்த்தைகளாய் மாற்றப்படும் பொழுது அங்கே அழுது கொண்டு வந்தவங்க இப்போ இங்கே எப்படி போகிறாங்க?
அதை சத்தமா வாசிங்கம்மா, அந்த வசன சத்தமா வாசிங்க. சங்கீதம் 126 வாசியம்மா. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு தூக்கி கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். அல்லேலூயா. இந்த நாள் அது வார்த்தையின்படியாக அறுத்த அரிகளோடு திரும்பி செல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. உங்களுடைய ஜபங்களில, விண்ணப்பங்களில, நடக்காத காரியங்களில அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கை அப்படி மாற்றுவாராக. நிச்சயமாய் இப்போ இந்த சுமைகளை ரெண்டாக பிரிக்கலாம். தேவையான சுமைகள், தேவையில்லாத சுமைகள். எப்படிமா? தேவையான சுமைகள், தேவையில்லாத சுமைகள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கஷ்டமான சுமைகள், இங்க எப்படி ஆசீர்வாதமான சுமைகள். இன்னைக்கு எந்த நிலைமையில நாம் சுமைகளை அதை வெளியே பார்க்க முடியாது. அதாவது சுமைகளை நீங்க சொல்ற மாதிரி வெயிட் தூக்குறவங்க அப்படி வெளியே பார்க்க முடியாது. அந்த சுமைகள் எங்க இருக்கு? நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, நினைவுகளிலே, நம்மளுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடுகளிலே சுமைகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை உங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள் எந்த சுமையோடு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறது, எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களை யோசித்துக் கொள்ளுங்கள். இதை விட்டு வார்த்தையின் வழியாக திரும்பி செல்கிற பொழுது அந்த சுமைகள் ஆசீர்வாதமான சுமைகளாய் மாற்றப்படுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் எவ்வளவு வெயிட் தூக்க முடியும் சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு 50 கிலோ எடையுள்ள மனிதன் எவ்வளவு வெயிட் தூக்க முடியும் சொல்ல முடியுமா? அவன் எவ்வளவு வெயிட் இருக்காங்களோ அவ்வளவு வெயிட்டை அதிகபட்சமாக என்ன செய்ய முடியும்? சாதாரண வெயிட் லிஃப்டிங் உள்ளவங்க கிடையாது, சாதாரணமானவர்கள் அவங்க எவ்வளவு எடை இருக்கிறாங்களோ அவ்வளவு எடையை தாராளமாக என்ன செய்ய முடியும்? அவைகளை தூக்கி சுமக்க முடியும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களால் இன்னைக்கு ஆசீர்வாதங்களை எந்த அளவுக்கு தூக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்பொழுது இந்த ஆலயத்திலிருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து இலவசமாய் எடுத்து செல்லுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார்னா, பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேலில் 1வது அதிகாரம் அதில் 15வது வசனத்தில் இப்படியாக அவர் அந்த அம்மா சொல்லுவாங்க. 1 சாமுவேல் 1:15. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அந்த அம்மா எப்படி அந்த ஊத்து சகோதரி பல நிலைகளிலே, வாழ்க்கையில, எண்ணங்களிலே பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மனநிலையிலே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மிகப்பெரிய சுமை அழுத்தி கொண்டிருந்தது. என்ன அழுத்துச்சு அந்த அம்மாவுக்கு? என்ன சுமை வந்தது? குழந்தை இல்லை. எல்லாத்துக்கும் என் கூட சேர்ந்தவங்களாம் குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை. அவங்க பேசுகிற வார்த்தைகள் என் மேலே அத்தனை கிலோ பாரத்தை வைத்து என்ன செய்கிறது? எண்ணங்களிலே அழுத்துகிறது சொல்லி அழுத்தப்பட்டு ஆலயத்தில் தன்னுடைய மனசில் உள்ள சுமையெல்லாம் என்ன பண்ணாங்க? சொல்லி ஜெபித்து அவைகளை அனைத்தையும் வெளியில் கொட்டிட்டாங்க. அந்த ஆசாரியன் கேட்குறாரு, என்னம்மா சத்தம் வராமல் ஜெபம் பண்ணுறீங்க? நோ 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 நோ, நான் அப்படிப்பட்ட ஸ்திரீ அல்ல. ஆங்கிலத்தில் நல்லா போட்டிருப்பாங்க, நான் ஐ ஆம் எ டீப்லி அஃபெக்டட் பர்சன். மிகவும் காயப்பட்டவன், மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, அதாவது கவலையோட அந்த சுமையோடு வரேன். அவங்க ஜெபித்து அந்த தாயார், அந்த சகோதரி அவங்க சுமையெல்லாம் ஆண்டோடைய பாதத்தில் கொடுத்துட்டு இப்போ ஒரு சுமையோடு அதே ஆலயத்துக்கு வராங்க. சாமுவேல் என்கிற சுமையோடு. கையை தட்டி சொல்லுவாங்க, கையை தட்டி சொல்லுங்களேன். அந்த சாமுவேல் என்கிற குட்டி தம்பியை, குட்டி குழந்தையை கரங்களிலே தூக்கி கொண்டு அப்போ எப்படி வந்தாங்க? குழந்தை இல்லைங்கிற சுமை, டீப்லி அஃபெக்டட் பர்சன், மிகவும் மன கிளேசத்தோடு வந்தாங்க. இந்த இடத்துல அதே சகோதரி அப்போ சுமையோடு தான் வராங்க. கரங்களிலே
சாமுவேல் உட்கார்ந்துருக்கார், குட்டி தம்பி உட்கார்ந்துருக்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்பவும் ஒரு சுமையோடு வராங்க. அந்த அதிகாரம் 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லும், என் மனது என் உள்ளம் எப்படி இருக்கிறது? வாசிங்க. 1 சாமுவேல் 2:1 வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அங்கே மன கவலையாகிய சுமையில வந்தாங்க. இங்க எப்படி வராங்க? சந்தோஷமாகிய சுமையில வராங்க. எத்தனை பேருக்கு ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும், எனக்கு அன்பான சகோதரனை, உங்கள் வாழ்க்கையில இதுவரை வெளியில சொல்ல முடியாத இல்லை வெளிப்படையா தெரிகிற எந்த சுமையோடு இருந்தாலும் அன்னாளுடைய சுமைகளை மாற்றினவர் ஏன் உங்களுக்காக மாற்ற முடியுமா முடியாதா? ஆமீன் சொல்றவங்களா எல்லாரும் சந்தோஷமா சொல்லுங்க. அன்னாளுடைய சுமை, அன்னாளுடைய கவலைய, அன்னாளுடைய கஷ்டத்தை, மன கிளேசத்தை சாமுவேலாக மாற்றினார். ஐயா, என் சுமையும் ஆண்டவர் இதே சாமுவேலுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அறிக்கை பண்ணுவோமா? நிச்சயமாக அன்னாளுக்கு அந்த சுமைகளை மாற்றினவர் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, என் உடல் நலத்தில் சுமைகளை மாற்ற முடியும். எல்லாரும் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. இது எண்ணங்களிலே மாற வேண்டும். முதலாவது எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும். இந்த ஆலயத்தில் செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் எனக்கு அன்பான சகோதரனே, சுமைகள் மாறதுக்கு முன்னால என்ன மாற வேண்டும்? எண்ணங்களிலே மாற்றம் வேண்டும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னுடைய எண்ணங்களிலே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்கள் மாறும் என்றால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? சுமைகளும் மாற அவங்க செபித்து வெளியே போகும்பொழுது சொன்னாங்க, ஐயா, என்னுடைய உள்ளத்தில் உள்ளது எல்லா சுமையும் என்ன பண்ணிட்டேன்? இந்த ஆலயத்தில் கொட்டிட்டேன், உடைய பாதத்தில் கொட்டிட்டேன். ஆண்டவர் உடனே அந்த மகளோடு இடைபட ஆரம்பித்தார். அருமையான சாமுவேலை கொடுத்து அங்கேயும் சுமைதான், இங்கேயும் சுமைதான். நமக்கு இன்னைக்கு என்ன சுமையை நம்முடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது? ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க. வாழ்க்கையில் அந்த சக்களத்தியால் வந்த சுமையோடு வந்திருக்கீங்களா? அது வேணுமா? இல்லது ஆண்டவர் கொடுக்கிற சாமுவேல் என்கிற அன்பு சுமை வேணுமா? என்ன சுமை வேண்டும் என்பதை நீங்கள் இன்னே முடிவு பண்ணி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 11:30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள், கிருபையின் ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கா? லகுவாய் கொடுத்துருக்கா. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுவோமா? எங்களுக்கு பாரம்பரிய சுமை அல்ல, இல்லது சடங்காச்சார சுமை அல்ல, அனுபவத்தினுடைய சுமை அல்ல. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சுமை எங்களுக்கு போதும் ஐயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒருவேளை பாவ சுமை உங்களை அழுத்துகிறதா? நீங்கள் செஞ்ச பாவம், விட முடியாத பாவங்கள், வார்த்தைகள், என்னைக்கோ செஞ்ச பாவங்கள் உங்களை அழுத்துகிறதா? எனக்கு அன்பான சகோதரனை, படுத்தா தூக்கம் வரல, ஆத்திரை திடுக்குன்னு முடிச்சிருந்தோம். ஏன் முழிப்பு வருது? யாருக்கோ செஞ்ச நீங்க அந்த குற்ற உணர்வு, எங்கேயோ யாரையோ பாதிச்சது, நீங்க தான் அதுக்கு காரணம். உங்களால் நினைச்ச பிறகு தூக்க முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனைக்கு நான் செஞ்ச பாவம் தான், நல்லாவே தெரியும். திடீர்னு முழிப்பு வந்தா தூங்க முடியல. அந்த பாவ சுமையை கல்வாரியுடைய ரத்தம் இன்றி கழுவி மாற்றுகிறது. பெற்றுக்கொள் மகனை, உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் பாவ பாரம் அவருடைய கல்வாரி காட்சிகளால் அருந்து போய் ரட்சிப்பின் சுமையாய் மாறுகிறது. எல்லா காரங்களை தட்டி சொல்லுவோமா? எனக்கு பாவ சுமை வேண்டாம், ரட்சிப்பின் சுமை உண்டே போதும் இயேசுவின் நாமத்தினால. நிச்சயமாக இந்த காலை பொழுதுல எந்த சுமையோடு வந்திருந்த ரட்சிப்பின் சுமையோடு உங்களை மாற்றுவாராக. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பழைய ஏற்பாடு நம்முடைய பாரம்பரியம் நம்மளை எப்படி மாற்றிட்டு ஒரு மனிதன் இருந்தான். நம்ம வாசித்தோமே, அந்த மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனா அங்கே என்ன பண்ணா? கல்லர்கள் கரங்களிலே அகப்பட்டு அடிபட்டு குற்றுயிராய் மாட்டிக்கொண்டான். வந்தாங்க, நியாயம் பேசுறவங்க வந்தாங்க, சட்டம் பேசுறவங்க வந்தாங்க. வெளியில
அப்படியே பகட்டாக உள்ளவங்க வந்தாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட் அண்ட் வெயிட். தயவு செய்து யாரையும் போகிற நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை வாபஸ் வாங்கி தப்பாக பேசலை, நான் அப்படியே சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படிலாம் வந்தாங்க. பழைய ஏற்பாடு வந்தாங்க, பார்த்தாங்க. ஹீட்டியா, இவனை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, தொட்டா தீட்டி, வீட்டுக்குள்ளே போக முடியாது, கையை காலை கழுவணும், குளிக்கணும், ஆலயத்தில் போய் சுத்தம் பண்ணணும், தொடக்கூடாது. ஏன் அடிபட்டிருக்கான், சாணி மேலே பட்டிருக்கு. இன்னொருத்தர் வந்தார், நியாயசாது, பெரிய நியாயக்காரர் அவர். யார் அவரு? நீதி நியாயத்துக்கெல்லாம் முன்னால் பிறந்தவர் அவர். இவர் பார்க்கறாரு, லேவியன் வந்தார், இவரை பார்க்குறாரு. நான் ஆலயத்தில் போய் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். இவனை தொட்ட என்ன செய்ய முடியாது, பலி செலுத்த முடியாது. பழைய ஏற்பாடு நம்முடைய சடங்காச்சாரம், பாரம்பரியம் விலகி போயிட்டாரு. ஆனா இதுக்கு ஒண்ணுக்குமே சம்மந்தப்படாத ஒருத்தர் வந்தார் ஐயா. அவர் யாரு? நல்ல சமாரிய வந்தாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள அந்த எண்ணங்கள் எல்லாம் பொங்கி வடியுது. என்ன போல மனிதன், என்ன போல இந்த கரங்களிலே அவனுக்கு அடிபட்டிருக்கு, என்ன போல தலையில் அடிபட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டா அப்படி ப்ளீடிங் ஆகி இறந்து போயிடுவான். ஆனால் எனக்கு ஒரு வண்டி இருக்கு, எனக்கு ஒரு வாகனம் இருக்கு, என்கிட்ட எண்ணெய் இருக்கு, ரசம் இருக்கு, இவைகளை வைத்து நான் சும்மா என்ன செய்யக்கூடாது, ரட்சிப்பு என்கிட்ட இருக்கு, இவனை விட்டுட்டு போனா இறந்துருவான், ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போயிடும், இவனை பார்த்தா நான் நல்லவ மாதிரி தெரியுது, 4 பிள்ளைகளோடு இருக்கிறான், இவனை என்ன செய்யணும், உடனே பூக்கு, உடனே எண்ணெயை கொடு, ஆயில கொடு, ரசத்தை கொடு, காயத்தை ஈடிங்க நிப்பாட்டு சொல்லி கட்டி வாகனத்திலே சுமையாக வைத்தார். கரங்களை தட்டுவோமா? புதிய ஏற்பாடு ஆண்டவர் சிலுவை காட்சிகள், கிருப 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 கிருப. ஒருவேளை இந்த ஆலயத்தில் நீங்க இப்படி இருக்கீங்களா, நல்ல முடிவோடு சொல்லுங்க, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பாடுங்க. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அல்லேலூயா. அப்படி நிப்பாட்டுங்க, மைக்கு கையில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த பாட்டு இருக்கு. தூக்கி என்ன பண்றாரு, எண்ணெயை வச்சு அந்த இடத்தெல்லாம் கட்டி, ரசத்தை மேல ஊத்தி கட்டி, காயத்தை கட்டி, உலகம் அந்த சுமையை தூக்கி கீழே போட்டு போயிட்டு, ஒரு காலத்துல என்னையும் உங்களையும் அப்படிதான் உலகம் வைத்திருந்தது. என்னையும் உங்களை தூக்கி போட்டுட்டியா, இவன் வேண்டாம், செத்த சாகட்டும், இவன் இருந்தான போனான, இவனுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, இவன் எங்கே போன, யாரை இவனை தொட்டா உள்ளே போக முடியாது சொல்லி இருந்தது. எனக்காக கல்வாரியில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், எனக்காக கல்வாரியில் அந்த 3 ஆணிகளில் தொங்கின ஆண்டவர், மகனே என் உள்ளத்தை கொடுன்னு சொன்ன ஆண்டவர், என்னையும் உங்களையும், உங்கள் முன்னால் நிற்கிற என்னையும் உங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் பார்த்த ஆண்டவர். காயங்களை இவன் ஏன் பிள்ளை இல்லை, என் ரத்தம்லாம் இவனுக்குள்ளே ஓடுது, என் சுவாசம்லாம் இவனுக்கு கொடுத்தேன், அந்த ஏதேன் தோட்டத்தில் என் சுவாசத்தில் கொடுத்தேன், இவனுக்காக கல்வாரி சிலுவையில் 4 அடிக்கப்பட்டேன், அந்த ஆணி இவனுக்கு தான் அடித்தாங்க, இவனை நான் அன்னைக்கே பார்த்தேன்னு சொல்லி என்னை தூக்கி எடுத்து என் காயத்தெல்லாம் கழுகி, என் மேல உள்ள அழுக்கெல்லாம் தொடச்சி, என் பாவத்தெல்லாம் மன்னித்து, அபிஷேகத்தால் என்னைய கட்டி அவருடைய வாகனத்தில் உட்கார வச்சு, நல்ல சத்திரத்தில் இந்த ஆலயத்தில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்துருக்க. எங்கே இருந்தோம், எங்கே அடிபட்டு கிடந்தோம், எங்கே இந்த உலகம் நம்மளை தூக்கி போட்டுச்சு, இந்த ஆலயத்தில் நல்ல சத்திரத்தில் என்னை சேர்த்து 2 பணத்தை கொடுத்து, நல்லா பார்த்துக்கங்க ஐயா, அவனை நல்லா சோமனுங்க ஐயா, நல்ல வார்த்தைகளை கொடுங்க சொல்லி, மீதியும் செலவழித்தால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி கொடுத்துருதேன். உலகத்துக்கு நீங்க சுமையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் தன்னுடைய வாகனத்துல உங்களை ஏற்றி உட்கார வைத்து, நல்ல சத்திரத்துல உட்கார வச்சு 2 பணத்தை கொடுத்து, அது பழைய ஏற்பாடு. 2 பணம் என்னது, பழைய ஏற்பாடு. இவர் சொல்றாரு, நீ நல்லா செலவு பண்ணு, இவனை செலவு பண்ணதை நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நீ எந்த சுமையோடு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, நிச்சயமா இந்த நாள் உங்களுடைய சுமைகளை மாற்றுகிற நாளாய் மாறுவதா. எல்லாம் கரங்கள் தட்டி சொல்லுவோமா? போதும் சொல்லாதீங்க, போதுன்னே சொல்லாதீங்க, இன்னும் வேணும். நல்லா செலவு பண்ணு, நல்லா சோமண்ணு, நல்ல வார்த்தைகளை சொல்லு, நல்ல வாக்குத்தத்தம் கொள்ளு, நான் திரும்பி கொடுத்துறேன். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட். எப்படி இருக்கிறோம்? 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறோமா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறோமா? நல்ல முடிவோடு போவாங்க. போதும் ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தை இப்படி தான் சொல்லுது ஆண்டவரே, எனக்கு இது போதும், உன்னை பாலாக்காம தலையாக்கவேன், இது போதும்.
கிடையாது. ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இந்த வார்த்தையை நீ எவ்வளவு அதிகமாக சொல்லுகிறதோ, எவ்வளவு இன்னும் ஆழமாக சொல்லுகிறோ, ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களை வாகனத்தில் ஏற்றி சுமைகளாக அல்ல, ஆசீர்வாதமாக வைத்து பார்க்குற ஆண்டவர் ஐயா. காணாமல் போன ஆடுகள் போல வந்து நின்னீங்கன்னா இன்னைக்கு இதை விட்டு வெளியில் போகும் பொழுது ஆண்டவர் தோளிலே கிடக்கிற ஆண்டவருக்கு ஒரு அலங்காரமான சுமையாய் மாறிவிடுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.